ஹலோ ஃபுட்டீஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டீன்ஸ் குக்கிங் வேர்ல்ட். ஸோ இன்னிலேருந்து நம்ம சேனலில் ஓணம் ஸ்பெஷல் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து முட்டைகோஸ் தோரன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டைகோஸ் தோரன் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ 1 கப் வந்து முட்டைகோஸ் எடுத்திருக்கேன். 1/4 கப்பில் திருவண்ண தேங்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு 4 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஒரு பவுலில். ஸோ வீடியோக்காக நான் டேரெக்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி அதே பிளேட்டில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து ஒரு நல்ல பவுலில் போட்டு எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இந்த தோரனை நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. தேவையான தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ கேரளா ரெசிபீஸ்னாலே மெயினாக வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்ப்பாங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு கடுகு, உளுந்து ஒரு ஒரு 1 டீஸ்பூன் போதும். அது வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஒரு 1 மினிட் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த தோரன் எடுத்து நீங்கள் வந்து கடாயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதே ஒரு தடவை நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து ஃபுல்லாக சிம்லேயே குக் பண்ணுங்கள். இப்போ வந்து தண்ணி வந்து இதே மாதிரி ஒரு 2 தடவை லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கணும். தண்ணி வந்து நிறைய ஊற்றக்கூடாது. ஸோ மூடி வைக்கும்போது மூடி வந்து கொஞ்சம் கேப் விட்டு மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்லேயே குக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்பிட்வீன் வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுட்டே இருங்க. இல்லைனா வந்து கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்துட்டு அவ்வளோதான், ஒரு யம்மியான ஈஸியான கேபேஜ் தோரன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சால்ட் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஈஸியான கேபேஜ் தோரன் இது. ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நம்ம சேனலில் இனிமேல் வரப்போகுது. ஸோ அதை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பிக்சர்ஸ் எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் அந்த மெயில் ஐடிக்கு மறக்காமல் சென்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.